மத்தியிலே மீண்டும் ஒரு முறை நிற்க பண்ணின தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சென்ற வருஷம் உங்கள் மத்தியிலே வந்திருக்க ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் கிரியை செய்கிறவர். எப்போதும் நம்ம ஆசீர்வாதமான வசனத்தை கேட்குறதுல ரொம்ப பிரியமாக இருப்போம். அதுலேயும் தீர்க்கதரிசின்னு ஒருத்தர் வந்துட்டார்னு வச்சிங்களேன், தலையை கொடுக்க மறக்கிறதே கிடையாது. ஏதாவது சொல்ல மாட்டாரா நம்மளை பற்றி அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அதுலேயும் பிரபல்யமான ஊழியராக இருந்தால் போதும், இன்னும் கொஞ்சம் நேரம் சிரமம் எடுத்து இருந்து எதையாவது அவர் சொல்லணுமே அப்படின்னு சொல்லவும் வச்சிருவோம். அந்த அளவுக்கு ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை இன்றைக்கி கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. இதன் மத்தியிலே இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மத்தியிலே நிச்சயமாய் மிகச்சரியாய் ஆண்டவர் தம்முடைய பாரங்களை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ராக்லன் உண்மையாலுமே தேவனுடைய மனிதன், கர்த்தருடைய பாரத்தை சுமந்து கொண்டு நம்முடைய இந்திய தேசத்தில் சிவகாசியை மையமாய் வைத்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றின ஒரு தேவ மனிதன். ஸ்டான்லி பிரின்ஸ் அண்ணன் ஒரு நாள் இப்படி சொல்கிறாங்க. ஸ்டான்லி பிரின்ஸ் அண்ணன் சொல்லும்போது அழுது கொண்டே சொன்னாங்க, ராக்லண்டு வரவில்லை என்றால் இந்த ஸ்டான்லி பிரின்ஸ் இல்லைன்னாங்க. அந்த அளவுக்கு ராக்லண்டனுடைய ஊழியம் அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கினது. இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம் மத்தியிலே இடைபடுவாராக. ஆமென் சொல்லலாமா? என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அப்படியே கண்களை மூடி கர்த்தர் இந்த நாளிலே எங்களோடு கூட பேசும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பேசுவீராக. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபித்தோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். மார்ச் மாதம் ஷெக்கினாவில் ஒரு ஊழியர் கூடுகை நடந்தது. அந்த ஊழியர் கூட்டத்தில் இதே வார்த்தைகளை பிரசங்கிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அப்போ பிரசங்கிக்கும் போது இன்னைக்கு காலையிலிருந்து இதே வார்த்தை தான் மறுபடியும் இங்கே வரணும் அப்படின்னு சொன்னார். ஐயா, ஜனங்கள் வேறு விதமாய் வருவாங்க, எதிர்பார்த்து வருவாங்க. சாஃப்டாக பேசணுமே, இல்லை இதையே பேசுன்னு சொல்லி ஆண்டவர் கண்டிப்போடு சொன்னதுனால மறுபடியும் இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட இடைபட கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. மெய்யாகவே 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 மெய்யாகவே. நிறைய இடங்களில் நமக்கு இதே போல கர்த்தர் பேசுவதை பார்க்கிறோம். ஒரு செய்தியை சொல்லுவதற்கு முன்பதாக அந்த செய்திக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கு ஏதுவாக கர்த்தர் மறுபடியும் ஒரே ஒரு வார்த்தை, மெய்யாகவே மெய்யாகவே. நம்முடைய ஆண்டவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமான வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகள். அப்ப சத்தியமான அந்த உண்மையான வார்த்தைகளை பேசுகிற நம்முடைய ஆண்டவர் எப்போதும் சத்தியத்தையே பேசுகிறவர். சத்தியத்துக்கு மேலாக ஒரு காரியத்தை உறுதிப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் இந்த செய்தியை அழுத்தம் திருத்தமாக நம்முடைய மனதிலே ஊடுருவ செய்ய ஆண்டவர் இந்த வசனத்தை துவங்கும் போது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினா என்னை விசுவாசிக்கிறவர் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாலை வேளையில விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கவனிங்க. எந்த இடத்துல கர்த்தர் நம்மை வைக்க விரும்புகிறார் தெரியுமா? அவர் இருந்த இடத்துல கர்த்தர் நம்மை வைக்க விரும்புகிறார். அவர் எப்படி இருந்தார்?
அவர் இந்த உலகத்தில் அந்த 3.5 ஆண்டு கால ஊழியத்தில் கர்த்தர் அவருடைய வல்லமை வெளிப்பட்டது. பிதாவானவரை மகிமைப்படுத்தினார். மாத்திரமல்ல, போகின்ற இடங்களில் எல்லாம் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. ஜனங்கள் ஆறுதல் படுத்தப்பட்டார்கள். அவருடைய கண்ணீர்கள் துடைக்கப்பட்டது. துக்கம் சந்தோஷமாக மாறினது. சுகம் உண்டானது. ஆரோக்கியம் பெருகினது. ஒரு 4 விதமான கூட்டங்களை இந்த நாளிலே கிறிஸ்தவ குடும்பங்களிலே, கிறிஸ்தவ சபைகளிலே, கிறிஸ்தவ உலகத்திலே இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 47 இருந்து 53 வசனங்களை நாம் பார்க்கும்போது, வாசிக்க வேண்டாம், இதை திறந்து வைத்துக் கொள்ளுங்க. எந்த விதமான சூழ்நிலையில் இப்ப இயேசு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. இயேசுவின் சரீரம் சிலுவையிலே 6 மணி நேரம் தொங்கிக் கொண்டிருந்த வேளையில், அந்த 6 மணி நேர முடிவில் அவர் சரீரம் மாத்திரம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசுவோ அந்த சரீரத்துக்குள் இல்லை. அவர் மரித்தார். அவர் அந்த சரீரத்தை விட்டு, அந்த சரீரத்தில் அவர் மரித்தார். இப்ப சரீரம் மாத்திரம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசு கடந்து போனதை பார்க்கிறோம். மரணத்தை சந்தித்த இயேசுவின் சரீரம் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த சரீரத்தை ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும் போது எப்படி நடத்தினார் என்பதை நாம் பார்க்கும்போது நன்றாய் கவனியுங்க. அந்த சரீரத்தை அவர் எழுதி இருக்கிறபடியே நடத்தினார். அவர் எப்படி வாழ்ந்தாரு இந்த உலகத்தில், அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, எழுதி இருக்கிறபடியே அவருடைய வாழ்க்கை இருந்தது. மத்தேயு 26:24, மார்க்கு 14:21, ரோமர் 15:3, இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது? எழுதி இருக்கிறபடியே ஆண்டவர் இயேசு அந்த சரீரத்தில் இருந்து ஊழியத்தை நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். வசனத்தின்படியே அந்த சரீரம் நடத்தப்பட்டிருந்தது. ஆனால் இப்போதோ அந்த சரீரம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசு அந்த சரீரத்துக்குள் இல்லை. அவர் மரணத்தை சந்தித்தவரா, சரீரம் மாத்திரம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் கடந்து போனார். இப்ப அந்த சரீரத்தை எழுதப்பட்ட வார்த்தையின்படியே கொண்டு போவது யார்? அந்த சரீரத்தை குறித்து எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழி நியமிக்கப்பட்டது. ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு கூட இருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்க. அந்த சரீரம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் அந்த சரீரத்துக்குள் இயேசு இருந்தா, அவர் இருக்கும் வரைக்கும் அந்த சரீரத்தை எப்படி நடத்தினார்? எழுதப்பட்ட வார்த்தையின்படியே அவர் நடத்தினதை பார்க்கிறோம். எழுதப்பட்ட வார்த்தையின்படியே அந்த சரீரத்துக்குள் இருந்து கர்த்தருடைய ஊழியம் நிறைவேறினதை பார்க்கிறோம். ஆனால் இப்போதோ சரீரம் மாத்திரம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் கடந்து போனார். ஆனால் அந்த சரீரத்தை குறித்து தீர்க்க தரிசன வார்த்தை என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழி நியமிக்கப்பட்டது என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தா, யாரும் செயல்படாமல் இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? இந்த தீர்க்க தரிசனத்துக்கு மாறாக, எழுதப்பட்ட வார்த்தைக்கு மாறாக துன்மார்க்க அந்த 2 கள்ளர்களோடு கூட இவரையும் சேர்த்து ஒரு மிருகத்தை புதைப்பது போல புதைத்திருக்கலாம். ஆனால் என்ன நடக்கிறது என்று பாருங்க. கர்த்தர் ஒரு மனிதனை தேடுகிறார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் ஒரு மனிதனை தேடுகிறார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படியே அந்த சரீரத்தை கொண்டு போய், ஓ ஐஸ்வர்யவானோடு கூட அந்த சரீரம் இருக்க வேண்டும். கல்லறையில் கனப்படுத்தி அடக்கம் பண்ணுவது யார்?
ஆனால் அந்த நாட்களிலே ஒரு பயம் கலந்த ஒரு சூழ்நிலை. சீஷர்கள் மறைந்து இருக்கிறார்கள். ஒரு பக்கம் அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் நிலைகுலைந்து போய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சரீரம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சரீரத்தை கொடுத்ததான கர்த்தருடைய வார்த்தை அது ஐஸ்வர்யவானோடு கூட இருக்கணும். யார் கொண்டு போவது? பரலோகம் உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. முதல் கூட்டம் வருது. இந்த லூக்கா 23ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். என்னன்னு சொல்லி மகிமைப்படுத்தினா? நூற்றுக்கு அதிபதி மெய்யாகவே இவர் தேவனுடைய மனுஷன். இன்னொரு இடத்துல சொல்றாரு தேவனுடைய குமாரன் தான் சொல்லி நூற்றுக்கு அதிபதி கர்த்தரை மகிமைப்படுத்தி அவன் வீட்டுக்கு போயிட்டான். ஆனா இன்னைக்கு ஆண்டவருக்கு என்ன தேவை தெரியுமா? வெறும் ஆராதனை குத்தாட்டம் போட்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற ஜனத்தை பார்த்து ஆண்டவர் துக்கத்தோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருக்கு வெறும் ஆராதனை பண்ணா போதும், ஆண்டவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவா. தேவ பிரசன்னம் வந்துடும். அந்த பிரசன்னத்துக்குள்ள அப்படியே அகமகிழ்ந்து அதோடு கூட திருப்தியாய் போகக்கூடிய கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் ஒரு துக்கத்தோடு கூட இருக்கிறாருங்க. இந்த நூற்றுக்கு அதிபதி பார்க்கிறா, ஒரு பக்கம் அந்தகாரம் சூழ்ந்து வருகிறது, இன்னொரு பக்கம் பூமி அதிர்ச்சி உண்டாகிறது, இன்னொரு பக்கம் கல்லறைகள் திறக்கிறது, பரிசுத்தவான்கள் அநேக மரித்தவர்கள் எழும்புகிறார்கள், உயிரோடு கூட எழும்புகிறார்கள். இதையெல்லாம் பார்க்கிறான். பார்த்துட்டு ஆண்டவர் இயேசு கடைசியாக சத்தமாய் கூப்பிட்டு தன் ஆவியை ஒப்பு கொடுத்து அவர் மரணத்தை சந்தித்த உடனேயே இவை எல்லாவற்றையும் பார்த்து நான் எத்தனையோ சாவை பார்த்திருக்கிறேன், எத்தனையோ கொலைகளை பார்த்திருக்கிறேன், உயிர் போகக்கூடிய நேரத்தில் யாரும் இப்படி இருந்தது இல்லை. ஐயோ மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஆனா பரலோகத்துக்கு தேவனை மகிமைப்படுத்துற நேரம் இது இல்லை. அதைவிட முக்கியமான காரியத்தை பரலோகம் எதிர்பார்க்குது. எதை எதிர்பார்க்குது தெரியுமா? அந்த சரீரத்தை இந்த வசனத்தின்படி கொண்டு போவது யார்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சரீரம் விடப்படும் என்றால் துன்மார்க்கனோடு கூட கள்ளரோடு கூட அது புதைக்கப்படும். இருக்கக்கூடிய கொஞ்ச நேரத்தில் அந்த சரீரத்தை எழுதப்பட்ட வார்த்தையின்படி கொண்டு போவது யார்? ஆராதனை. நீ எங்க பார்த்தாலும் வாலிப பிள்ளைங்கன்ற கிடையாது, எல்லாம் ஆராதனை. விதவிதமான இன்னைக்கு ஆராதனை வீரர்கள். ஆராதனை முக்கியப்படுத்துகின்ற சபைகள் இன்னைக்கு நிறைய எழும்பிடுச்சு. இன்னைக்கு பாரமுள்ள சபைகளை பார்க்கலாம், ஆராதனையில் அகமகிழ்கின்ற சபைகள் தான் ஏராளம். ஆத்துமாக்களை குறித்ததான பாரம் இல்லை, அழிந்து போகும் ஆத்துமாக்களை குறித்ததான எந்த தாகமும் இல்லை. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அழிந்து போகும் ஆத்துமாக்களுக்காக மன்றாடுகிற இந்த சரீரத்தை, சபையாகிய சரீரத்தை கர்த்தருடைய வார்த்தையின்படி நடத்துவது யார்? கவனிங்க, எதையும் கொண்டாடுறதில்ல, தப்பு இல்லை. ஆனால் செய்ய வேண்டிய செய்யலை, நாம் செய்யவில்லை என்றால் குற்றம் நம்மேல் சுமரும். அந்த குஷ்டரோகிக்கு இருந்த அந்த 4 குஷ்டரோகிக்கு இருந்த அந்த பாரம் கூட நமக்கு இல்லை என்றால் இது நற்செய்தி அறிவிக்கும் நாள், இது நற்செய்தி அறிவிக்கக்கூடிய காலம். இப்பவும் நான் அமைதியாக இருந்தேன் என்றால் குற்றம் நம்மை சுமரும் என்று சொன்ன அந்த 4 பேரை போல நாம் அந்த பாரத்தோடு இல்லாவிட என்ன ஆகும்? சந்ததி பாதிக்கப்படும். இன்னைக்கு கர்த்தருக்கு தேவை என்ன தெரியுமா? தேவனுக்காக செயல்படுகிற கூட்டம்.
ஆனா இந்த முதல் கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? ஆண்டவர் ஆராதித்து மகிமைப்படுத்தி அவர் திருப்தி அடைந்து அப்படியே அவங்க இல்லத்துக்கு திரும்பின கூட்டம். இரண்டாவது கூட்டத்தை வாசிக்கலாம். 48ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்தவைகளை பார்த்த பொழுது தங்கள் மார்பில் அடித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். தங்கள் மார்பில் அடித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். யார் இவங்க? யார் இவங்க? ஒரு காலத்துல இயேசு வருகிறார்னு உடனே பின்னாடி ஓடின ஜனம் இது. ஒரு காலத்துல இயேசு வராருன்னு உடனே அவர் எப்படி அற்புதம் செய்யறாரு, அவர் எப்படி ஜனங்களை தொடராரு, குஷ்டரோகி எப்படி சுகமாகிறான், இதெல்லாம் கண்கூட பார்க்கணும். ஐயோ, இயேசு எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அவர் மாபெரும் தீர்க்கதரிசி, அவர் எலியாவை விட பெரியவர், மோசே அந்த நாட்களில் இருந்த மோசையை விட இவர் வல்லமை உள்ள தீர்க்கதரிசி, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பார்க்கலாம் வல்லமையானவர். அவர் வராருன்னு உடனே இந்த கூட்டம் ஓடும். இதே கூட்டம் தான் என்ன பண்ணுச்சு தெரியுமா? காற்றிலே அசைந்தாடும் நாணலை போல அங்கே பரிசேயர்கள் ஆசாரியர்கள் ஏவினபடி அதே ஆட்கள் தான் இயேசுவை சிலுவையில் அறையணும் சொன்ன கூட்டம் இது. இயேசுவை சிலுவையில் அறையும், அவனை சிலுவையில் அறையணும் சொன்ன கூட்டம் இது. அது மாத்திரம் அல்ல, இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? இயேசுவின் இரத்தப்பழி என் மேலோ என் சந்ததியின் மேலோ இருப்பதாக சொன்ன கூட்டம் இது. இந்த கூட்டம் இயேசுவை பார்த்த கூட்டம், இந்த இயேசுவை சிலுவையில் அறைந்த கூட்டம் இது. இது என்ன பண்ணுச்சு தெரியுமா? இந்த காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு இது அப்படியே இருதயத்தில் குத்தப்பட்டு துக்கத்தோடு கூட திரும்பின கூட்டம். இன்னைக்கும் ஒரு கூட்டம் இருக்குங்க சர்ச்சுக்குள்ள. ஒவ்வொரு வாரமும் வரும்போது கர்த்தர் இன்னைக்கு என்னோட பேசினாரு, அடுத்த வாரம் வரும்போது மறுபடியும் அதே மாதிரி பேசுவார். ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் என் கூட பேசினாரு. சரி, பேசினாரு, ஏதாவது மாற்றம் வந்துதான் பார்த்தீங்கன்னா ஒன்றும் வந்திருக்காது. ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், என்ன ரிசல்ட்டு, என்ன செஞ்சோம்? ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் பேசிக்கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட அநேக கூடுகைகள் மூலமாக ஆண்டவர் தெருவில் நின்று கூப்பிடுகிறார், முக்கில் இருந்து கூப்பிடுகிறார். ஞானமானது ஒவ்வொரு பகுதியிலும் இருந்து கூவிக்கொண்டிருக்கிறது, ரட்சிப்பை சொல்லுகிறது, மனம் திரும்புதலை சொல்லுகிறது, தேவ சித்தத்தை வெளிப்படுத்துகிறது. ஆனால் நாமோ மனம் திரும்பவில்லை. இன்னும் அதே செயல், இன்னும் அதே விதமான நடக்கைகள், இன்னும் அதே விதமான ஓட்டம். நம்முடைய ஓட்டத்திலே மாறுபாடுகள் இல்லை, நம்முடைய செயல்பாடுகளிலே மாறுபாடுகள் இல்லை. அதே விதமான வாழ்க்கை. இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் போய்விட்டார்கள், வீட்டுக்கு திரும்பிட்டாங்க. ஆனால் பரலோகம் ஆவலோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறது, சரீரம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சரீரத்தை இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படி கொண்டு போவது யார்? இரண்டாவது கூட்டம் போயிடுச்சு. மூணாவது கூட்டம். இந்த கூட்டம் எப்படிப்பட்டது? வாசிங்க 49ஆம் வசனம். அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவில் இருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். யார் இவங்க? 3.5 ஆண்டு காலம் கர்த்தரோடு கூட பயணித்தவர்கள், அவருக்காக அவரோடு கூட இணைந்து உடன் ஊழியத்தை நிறைவேற்றினவர்கள். ஸ்திரீகள் தங்களுடைய பண உதவியினாலே அவரை சப்போர்ட் பண்ணவங்க. இவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? அவருக்கு நெருக்கமான உறவினர்கள், அவருடைய தாயார், அவருடைய சகோதரர்கள், இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டம் செயல்படணுங்க, இந்த கூட்டம் செயல்படணும். அந்த சரீரத்தை வாங்கக்கூடிய
அத்தனை தகுதிகளோ அத்தனை காரியங்களோ இந்த கூட்டத்துக்குள் இருக்கிறது. அவரோடு கூட உண்டு உறங்கி 3.5 ஆண்டு காலம் அவரோடு கூட ஊழியத்தில் இருந்த கூட்டம். இந்த கூட்டம் கர்த்தருடைய சரீரத்தை வாங்கி இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படி இதுதான் கொண்டு போய் அடக்கம் பண்ணணும். ஆனா இதுவோ தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறது. தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறது. செயல்பட வேண்டிய அந்த கூட்டம் தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறது. ஐயா, நீ ஆண்டவருக்கு என்ன தேவை தெரியுமா? இந்த சரீரத்தை கொண்டு போய் ஏசாயா 53:9 படி அடக்கம் பண்ண போவது யார்? 4வது ஒருவர் வருகிறார். யோசேப்பு அரிமத்தியா ஊராம் ஒரு ஆலோசனைக்காரன். அவன் உத்தம நீதிமான். கொஞ்சம் உத்து பாருங்க. யோசேப்பு இருக்கிற இடத்துல இன்னைக்கு உங்க பேர் இருக்கும். கொஞ்சம் உத்து கவனிச்சிங்கன்னா காலையில் எழும்பி உட்கார்ந்து தேவ சமூகத்தில் ஆண்டவரே இந்த நாளை தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நான் உயிரோடு கூட இருப்பது உங்கள் கிருபை. என் பலன் இல்லை, என் ஞானம் இல்லை, உங்கள் கிருபை. உங்கள் கிருபையினால் இந்த புதிய நாளை நீங்கள் தந்திருக்கிறீங்க. காலைதோறும் உங்கள் கிருபை ரொம்ப புதுசு இல்லையா? அந்த புதிய கிருபைகளை எனக்கு தந்து இன்றைக்கு உங்கள் சித்தத்தை நான் நிறைவேற்றணும். ஆண்டவரே, இன்றைக்கும் கூட நான் என்னை தாழ்த்துகிறேன். என் பாவங்களை மன்னியோ, உம்முடைய இரத்தத்தினால் நீர் என்னை கழுவி சுத்திகரியோ. இன்றைக்கு உம்முடைய மகனாய் சாட்சியாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு ஒவ்வொரு நாளையும் நீங்கள் துவங்குறீங்க. எதுக்கு? சும்மா விருதாவாகவா? நன்றாய் கவனியுங்கள். இந்த யோசேப்பு பல நாட்களாய் மறைந்திருந்தவன். இவன் ரகசிய சீஷன், இவன் மறைந்திருந்தவன். ஆனால் ஆண்டவர் இப்படிப்பட்ட காலத்துக்கென்று மறைந்திருந்து கர்த்தர் அவனை உருவாக்கினார். கர்த்தர் உங்களையும் கூட உங்க குடும்பத்தில் ஒருவராக ஆண்டவர் உருவாக்கினதற்கு ஒரு நோக்கம் இருக்குங்க. ஆண்டவர் உங்களை ஒரு உத்தம வாழ்க்கையை தந்து ஒரு நீதிமானுடைய வாழ்க்கைக்கு உட்படுத்தி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய இரத்தத்தினாலே நீங்க கழுவப்பட்டு தேவ கிருபையிலே பலப்படுவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு சித்தம் உண்டு. இந்த யோசேப்பை போல வெளிப்படும் காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஏங்க, சபையில் வந்து கமிட்டி அங்கத்தினர்கள் இருக்கிறாங்கங்க, மூப்பர்கள் இருக்கிறாங்க, பாஸ்டர் இருக்கிறாரு, எல்லாம் இருக்கட்டும். உங்கள் சர்ச்சை குறித்து 1000 குறைகளை சொல்கிறீங்களே, உங்கள் சர்ச்சைக்காக நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? என் சர்ச்சு ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படாத கூட்டங்கள் நிறையா இருக்கு. ஐயோ, பாரம்பரியத்தினால் கட்டப்பட்டு தான் இருக்கும். அது இன்னைக்கு இல்லை, அந்த நாட்களிலேயே, அந்த வேதாகம நாட்களிலேயே, இயேசுவின் காலத்திலே இந்த பாரம்பரியம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நேரமும் அந்த ஜெபாலயத்துக்குள் நுழையும் போது அதற்காக ஜெபித்தார், அதற்காக அவர் கண்ணீர் விட்டார். அந்த பட்டணத்துக்காக, அந்த தேசத்துக்காக ஆண்டவர் கண்ணீர் விட்டார். ஆத்துமாக்களுக்காக பாரப்பட்டார். இன்னைக்கு இயேசுவின் ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள் யார்? அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை. நம்ம குறை சொல்லிக் கொண்டு குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் செய்ய வேண்டிய காரியமோ ஏராளம். ஏராளம். ஜெபம் பண்றோமா? சர்ச்சைக்கு போனேன் இன்னைக்கு. நான் அவங்கள பார்த்தேன், ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள பார்த்து. ஐயோ, நான் பார்த்தேன் பாரு, நல்ல சேலை கட்டிட்டு வந்திருந்தாங்க, என்ன மாதிரி புதுசாக ஒரு நெக்லஸ் போட்டிருந்தாங்க பாரு, என்ன மாடல் லேட்டஸ்டாக இருக்கு. நாம தேவ பிள்ளையா?
நான் இன்னைக்கு போனேன், அவங்க முகம் ஆடலாக இருந்தது. அவங்களுக்காக நான் நிறைய நேரம் ஜெபம் பண்ணுறேன். ஏதோ ஒரு பிரச்சனை போல. இன்னைக்கு நான் அவங்க கிட்ட பேசட்டும். சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, என்ன ஒரு முகம் ஆடலாக இருக்கு சொல்லுங்க, உங்களுக்காக நான் நிறைய ஜெபம் பண்ணுறேன். நிச்சயமாகவே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் உங்களை சந்திப்பார் சிஸ்டர், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், கலங்காதீங்க சொல்லி பாருங்க, கண்ணில் இருந்து கண்ணீர் வரும். ஆத்ம ஆதாயத்தை உங்க சபையிலேயே நீங்க துவக்க முடியும். சபைக்கு வரவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க சொல்லாதீங்க. இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அனுபவம் என்பது விசேஷம். ரட்சிப்பு என்பது விசேஷம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவது ஒரு அனுபவம். அந்நிய பாஷை என்பது ஒரு கிருபை. அப்படியே கொண்டு வந்து சால்வையை மேலே போட்டால் பரிசுத்த ஆவி இறங்கிருமா? வசனம் அப்படி சொல்லலை. ஆனால் இந்த அனுபவத்துக்குள்ளே அவன் வரல, இவன் வரல, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை, இதெல்லாம் விட்டுருங்க. கர்த்தருக்கு மிகவும் துக்கமாக இருக்கும் இப்படி குற்றம் பேசுவதை விட்டு ஆண்டவரே, இன்றைக்கு நான் என் சபையை பார்த்தேன், சபையில் சொல்லப்பட்ட காரியங்களை கேட்டேன் ஐயா, அநேக காரியங்கள் எனக்கு துக்கமாக இருந்தது, எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் வைக்கிறேன், இதை சரிபடுத்தும், இந்த வசனத்தின்படி கர்த்தர் இதை திருப்போம், இதை மாற்று, இதை செய்ய. ஆண்டவரே, நான் ஏற்கனவே ஜெபித்தது போல இன்றைக்கு கர்த்தர் என் சபையில் ஒரு மாற்றத்தை தந்ததற்காக நன்றி சொல்லி பாருங்க. உங்க ஜெப வாழ்க்கை பெறுகிறது மாத்திரமல்ல, உங்க சர்ச்சில் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். எனக்கு என்னன்னு உட்காந்துருந்தோன்னு வச்சுங்க, ஆண்டவருடைய விசாரிப்பு நம்ம மேல வருங்க. தேவனுக்காக எதையாவது செய்வோம், ஏதாவது செய்வோம், ஆண்டவருக்காக ஏதாவது செய்வோம். இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை. இந்த 3 கூட்டத்தையும் பார்க்கல யோசேப்பு, யாரையும் பார்க்கல. ஐயோ, அவங்க அம்மா நிற்கிறாங்க, அவங்க பார்ப்பாங்க, சகோதரன் நிற்கிறான், அவங்க பார்ப்பான், உறவினர்கள் நிற்கிறாங்க, இந்த சரீரத்தை அவங்க கொண்டு போவாங்க, இல்லை அவங்களோடு கூட ஊழியம் செஞ்ச அத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க பார்ப்பாங்க. இல்லைங்க, யோசேப்பு பார்க்கல. இது ஏன் நேரம், இது ஏன் பொறுப்பு, நான் செயல்பட வேண்டிய நேரம், நான் செயல்படணும். அந்த சரீரத்தை இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படியே கொண்டு போவது ஏன் பொறுப்பு, நான் செயல்படணும். எனக்கு யோசேப்பை போல செயல்படுவதற்கு கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார், ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஐரோப்பாவில் ஒரு டீம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. ஆண்டவரே, துன்புறுத்தல்கள் அதேக இருக்கக்கூடிய அந்த நாடுகளை சந்தியும் எழுதி வச்சு ஜெபம் பண்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஏன் நீங்க போங்க, நீங்க போங்க, நீங்க போங்க. யார் போறது, யார் போறது? பயம் கலந்த சூழ்நிலை, இந்த நாட்டுக்குள்ளெல்லாம் போக முடியாது, பயம் கலந்த சூழ்நிலை. ஆனால் ஒருவர் என்ன பண்ணார் தெரியுமா, நான் போகிறேன். உடனே அந்த குறிப்பிட்ட நாட்டுக்குள்ள இவர் போகிறார். போயிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாடகை எடுக்கிறார். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் போய் தங்கியிருக்கிறார். ஒரு வாரம் ஆகுதுங்க, காலிங் பெல் அடிக்கப்படுது. இந்த ஊழியக்காரருக்கு, இந்த மிஷனரிக்கு ஒரே பதட்டம், யாருமே என்ன தெரியாது, யார் காலிங் பெல் அடிக்கிறது? இவர் போய் கதவை திறந்தாராம் பாருங்க. திறந்த நேரத்தில் துப்பாக்கி சுடப்படுது. அதே இடத்துல ரத்த வெள்ளத்தில் செத்து போகிறார். தலையில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து அதே இடத்துல அவர் செத்து போகிறார். உடனே இந்த குரூப் அதை கேள்விப்பட்டவருடைய சரீரத்தை வாங்கி திரும்பவும் கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி தானே போனாங்க, ஆண்டவரே இன்னைக்கு இழந்துட்டோம், என் அன்புக்குரிய இந்த நண்பனை இழந்துட்டேன், ஒரு நல்ல மிஷனரியை நாங்கள் இழந்துட்டோம் ஆண்டவரே. ஐயா ஐயா, ஆண்டவர் நீர் எங்களை பாரப்படுத்தினது உண்மைத்தானே, ஆண்டவர் நீங்கள் பேசினது உண்மைத்தானே, ஏன் இவன் மரிக்கணும், ஏன் இவன் மரிக்கணும்?
மறுபடியும் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். அதே இடத்துக்கு போவது யாருன்னாரு. எல்லாம் பின் டிராப் சைலண்ட், எல்லாம் பயந்து துக்கத்தோடு கூட இருந்த வேளையில் கர்த்தர் மறுபடியும் பேசுறாரா, மறுபடியும் அதே இடத்துக்கு போவது யாருன்னு. கொஞ்ச நேரம் அப்படியே அமைதலா இருந்த சூழ்நிலையில் ஒரு வாலிப தம்பி மறுபடியும் என்ன பண்றாரு, நான் போகிறேன்னாரு. சரி, அதே இடத்துல போய் அதே அப்பார்ட்மெண்ட்டில் நீ தங்கணும் சொல்லி ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறா. இப்போ போனா அந்த தேசத்துக்குள்ளே இறங்கி அதே அப்பார்ட்மெண்ட்டில் போய் தங்குறான். 3 மாதம் கழித்து அதே அப்பார்ட்மெண்ட்டில் போய் தங்குறான். தங்கின வேளையில் 4வது நாள் மறுபடியும் காலிங் பெல் அழுத்தப்படுகிறது. அந்த காலிங் பெல் அழுத்தப்பட்ட சூழ்நிலையில் இவன் திறக்கிறான். திறந்த அதே வேகத்தில் வேகமாக ஒரு பெரிய துணியை போட்டு இவன் போர்த்தப்படுகிறான், மூடப்படுகிறான். இவனை கட்டி காரில் வைத்து 3 மணி நேரம் டிராவல் போயிட்டு இருக்கான். 3 மணி நேரம் டிராவல். ஒரு பெரிய வனாந்தரம், அந்த வனாந்தரம் ரிமோட் ஏரியா. அந்த இடத்துல கொண்டு போய் இவன் கட்டுகளை அவிழ்த்து மேலே போத்தின துணியை எடுத்த உடனே இவன் பார்க்கிறானா 300 தீவிரவாதிகள் இருக்கிறாங்களாம். 300 தீவிரவாதிகள், கன்னோடு கூட 300 தீவிரவாதிகள். அதில் ஒருத்தன் வந்தானா, ஒருத்தன் வந்து பக்கத்தில் நின்று, பயப்படாதீங்க, உங்களை நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். 3 மாதத்துக்கு முன்பதாக உங்களை போலவே ஒருவன் நீங்கள் இருந்து வந்த இடத்துல இருந்து ஒருத்தன் வந்தான். அவனை கொன்னது நான் தான். அவனை கொன்ன அந்த நாளில் எங்களுக்கு தூக்கம் இல்லாமல் போச்சு. எனக்கு மாத்திரமல்ல, இந்த 300 பேரும் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ரத்தத்துக்குள்ள எங்கள் கையை முக்கி எடுத்த உடனே அந்த ரத்தம் விரல்களில் சொட்டும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு உணர்வோடு கூட எப்போ பார்த்தாலும் எங்கள் விரல்களில் இருந்து ரத்தம் சொட்டி கொண்டே இருக்கிற உணர்வை பார்க்குறோம். ராத்திரி தூங்க முடியல, பயங்கரமான கனவுகள் வருது. எங்களுக்குள்ள அலறி கொண்டு இருக்கக்கூடிய ஆட்கள் உண்டு. நாங்களே தீவிரவாதிகள், நாங்களே பயங்கரவாதிகள். ஆனால் இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஒரே ஒரு கொலையின் நிமித்தம் இன்னைக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல. என்ன சொல்ல வருங்கன்னு சொன்ன உடனே இந்த மனிதன் எழும்பி நின்று இயேசுவை பிரசங்கிக்க ஆரம்பித்தா. நாங்கள் சுயமாய் வரவில்லை, இயேசு எங்களை அனுப்பினா. ஆண்டவருடைய வார்த்தையின்படி இந்த இடத்துக்கு கடந்து வந்த மனிதன் தான் அவன். குற்றம் இல்லாத ரத்தத்தை நீங்கள் சிந்தினதுனால நீங்கள் குற்றவாளிகள் ஆனீர்கள். இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தம் உங்கள் பாவங்களை மன்னிக்கும். அந்த பாவத்தினால் நீங்கள் மன்னிக்கப்பட்டு அந்த ரத்தத்தினால நீங்கள் கழுவப்படுவீர்கள் என்றால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகுன்னு சொன்ன உடனே அழுது கொண்டு 300 பேரும் ஒப்பு கொடுத்தார்களா? என்ன நடந்தது தெரியுமா? அன்றைக்கு 300 பேருக்குள்ளே ரட்சிப்பு வந்தது மாத்திரமல்ல, 300 பேரையும் ஞானஸ்நானுக்கு ஒப்பு கொடுத்து அந்த மிஷனரி திரும்பினாராம். அல்லேலூயா! கதை இல்லைங்க, நடந்த சம்பவம். உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள். ஆண்டவருக்கு என்ன தேவை தெரியுமா? இந்த யோசேப்பை போல யோசேப்புக்குள்ளே ஒரு விசேஷித்த ஒரு காரியம் இருந்தது. பயந்து கொண்டிருந்த காலகட்டம் அது. உறவினர்கள் எல்லாம் நின்று தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மார்க் 15ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி இந்த யோசேப்பு மற்றவர்களை போல தூரத்தில் நிற்காம இவன் ஒரு காரியத்தை செய்கிறான். பயப்படக்கூடிய சூழ்நிலையில் இவன் துணிந்து செயல்படுவதை பார்க்கிறோம். துணிந்து பிலாத்துவினிடத்திலே போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டானா. சீஷர்கள் எல்லாம் மறந்துட்டாங்க, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஆனால் இவனோ துணிந்து அந்த சரீரத்தை கேட்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் துணிந்து செயல்படுகிறவர்கள் கர்த்தருக்கு தேவை. துணிந்து செயல்படுகிற கூட்டம் தேவை. துணிந்து செயல்படுகிறவர்களை கொண்டு கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை செய்கிறார். ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை செய்கிறார்.
என்னமோ நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் எங்கே செயல்படுறாருங்க. வேதாகம காலகட்டத்தில் அவர் செயல்பட்டார். இன்னைக்கு என்னங்க செயல்படுறாரு? அகஸ்டின் ஜெபக்குமார் ஒரு சாட்சியை சொன்னாங்க. காலையில் கூட சொன்னேன். அந்த பிள்ளையினுடைய பொம்பளை பிள்ளையினுடைய தாய் ஒரு விபச்சார பெண்மணி. இந்த பிள்ளைய விற்கிறது, இந்த பொம்பளை பிள்ளைய விற்கிறதுக்காக முயற்சிக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் இந்த அகஸ்டின் அண்ணன் டீம் போய் அந்த பிள்ளைய வாங்கிட்டாங்க. வாங்கி கொண்டு வளர்க்குறாங்க. இந்த பிள்ளை வயசுக்கு வந்தது 13 வயசாச்சு. இப்போ அந்த அம்மா கேள்விப்பட்டு வருது, என் பிள்ளைய என்கிட்ட கொடுங்க, கொடுக்கலன்னா நான் பிரச்சனை பண்ணுவேன், எனக்கு நீங்கள் கொடுத்தே ஆகணும். அகஸ்டின் என்ன சொல்கிறாங்க, அந்த பிள்ளைய கர்த்தருக்குள் நடத்தியாச்சு, போதும், இனிமேல் கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளைய பாதுகாக்கும், பிள்ளைய அவங்க அம்மா கையில் கொடுங்க. இந்த பிள்ளை போச்சு. இந்த பிள்ளையை கூட்டு போன வேகத்தில் அந்த தாய் என்ன பண்ணா தெரியுமா, நல்ல விலைக்கு வித்தலான்னு சொல்லிட்டு ஒரு விபச்சார விடுதியில் விற்றாங்க. இந்த பிள்ளை போன வேகத்தில் அங்கே என்ன நடந்தது தெரியுமா, அங்கே ஒரு விபச்சார பெண்மணி உதரப்போக்கில் பல நாட்களாக ட்ரீட்மெண்ட் எடுத்து எதுவும் நடக்காமல் அந்த வாலிப வயதில் அந்த பெண்மணி இறக்கக்கூடிய தருவாயில் சுற்றில் இந்த விபச்சார பெண்மணிகள் சுற்றி கொண்டு அழுது கொண்டு இருக்குது. ஐயோ, இந்த வாலிப வயதில் நீ இறக்கிற, எவ்வளவோ உனக்கு பார்த்தும் கூட, எவ்வளவோ காரியங்களை செய்தும் கூட உன்னை குணப்படுத்த முடியலையேன்னு சொல்லி எல்லாரும் அந்த மரணத்தை சந்திக்க போகிற அந்த பெண்மணிக்காக அழுது கொண்டு இருக்கிறாங்க. இந்த 13 வயசு பிள்ளை போய் பார்க்குது. இந்த 13 வயசு பிள்ளை சொல்லுது, இன்னைக்கும் என் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார், நீங்கள் ஒரு விஷயம் எனக்கு ஒரு வாய்ப்பு தர்றீங்களா? உடனே இந்த பிள்ளை பேசி கொண்டிருந்த வேளையில் அங்கே உள்ள ஒரு பெண்மணி சொல்கிறாங்களா, நீ ஜெபம் சொல்கிறாங்களா. ஜெபம் சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க, இந்த பெண் போய் அந்த 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 சகோதரியின் தலையின் மேலே கை வைத்து, சாக கடந்த அந்த பிள்ளை அந்த 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 தாய் மேலே கை வைத்து இவ ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாள். ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கின்ற இயேசுவின் நாமத்தினாலே ஐயா, நீ சுகமளிக்கின்ற கர்த்தர் அல்லவா, ஆண்டவரே சுகப்படுத்துங்க. இவர்கள் எல்லாம் உம்மை விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக ஒரு அற்புதத்தை செய்யணும்னு சொன்ன வேளையில் அதே நேரத்தில் என்ன நடந்ததா, உதிரப்போக்கு நின்றதா. அந்த புள்ள சாக கிடந்த அந்த புள்ள எழும்பி உட்கார்ந்துடுச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அங்கே சுற்றி உள்ள ஒரு கூட்டம் இருந்தது பாருங்க, அழுது கொண்டிருந்த கூட்டம். இந்த அற்புதத்தை பார்த்த உடனே ஐயோ, நாங்கள்லாம் என்ன செய்யணும்னு சொன்ன உடனே இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் அந்த பிள்ளை அத்தனை பேருக்கு இயேசுவை சொல்லி அன்னைக்கு ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தினதா. இப்போ என்னாச்சு தெரியுமா, இந்த பிள்ளைய வாங்கின வந்தான், எல்லா காட்சியும் பார்த்தா, ஐயோ இந்த பிள்ளை ஏதோ ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் வந்திருக்கு, இந்த பிள்ளை இங்க இருந்ததுன்னா என் தொழிலை அழிஞ்சு போயிடும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை எங்க வாங்கினாங்களோ அங்க கொண்டு போய் வந்து அந்த பிள்ளைய மறுபடியும் விட்டாங்களாம். இப்ப அண்ணன் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஏரியால போய் ஒரு பிள்ளை உயிரோடு கூட வெளியே வர்றதே கஷ்டம், ஆனா ஆண்டவர் அந்த பிள்ளையோடு கூட இருந்தபடியினால எங்க போனாலும் ஒரு அற்புதம் நடந்தது. அவள் துணிந்து செயல்படுவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். நீ ஆண்டவருக்கு என்ன தேவை தெரியுமா, துணிந்து செயல்படுகிறவர் தேவை. நான் இருக்கிற ஆண்டவரே என்னை பயன்படுத்துன்னு சொல்லுங்க. அம்மா, எனக்கெல்லாம் வயசாகி போச்சுங்க, சமைக்கிறது தான் வேலை, ஏதோ இன்னைக்கு கூப்பிட்டாங்க நான் வந்திருக்கிறேன். பிள்ளைங்க இருக்காங்களா, பிள்ளைங்களை கர்த்தருக்குள்ள நடத்துங்க. யோகபேத் என்கின்ற ஒரு அருமையான தேவ மனுஷே 3 பிள்ளைகளை கர்த்தருக்காக வளர்த்தாங்க. தேசத்துக்கே ஆசீர்வாதமான மோசே, ஆரோன், மிரியாமாக வெகு ஜனங்களை வழிநடத்தக்கூடிய பாத்திரங்களாக அவர்கள் எழும்பி வந்தாங்க. ஒருவேளை உங்க பிள்ளைகளும் கூட வெகு ஜனங்களை உருவாக்கத்தக்க பாத்திரமாக கர்த்தர் உருமாற்றலாம்.
உங்களால எதையும் செய்ய முடியல, என் பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க, யாருமே இல்லை, நான் தனித்து இருக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க. துணிந்து தேசத்தின் காரியங்களை வைத்து, ஆண்டவரே என் தேசத்தை ரட்சியோ, என் தேசத்திற்கு எதிராக செயல்படுகிற எல்லா அந்தகார கிரியைகள் அழிந்து போகட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு அற்புத மாற்றத்தை கொண்டு வருவார், ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவார். ஆண்டவருக்கு துணிந்து செயல்படுகிறவர்கள் தேவை. என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் என் இடத்துல உன்னை வைக்கணும்னு விரும்புகிறார். நல்ல கவனிங்க. ஆண்டவரே, இதோ நான் இருக்கிறேன், என்ன பயன்படுத்துன்னு சொல்லுங்க. இந்த ராத்திரியிலிருந்து கர்த்தர் ஒரு விசேஷித்த கிருபை உங்கள் மூலமாய் செயல்படும். அற்புதமான ஒரு மாற்றத்தை நம்ம காணப்போகிறோம். எழுமி நிற்கலாமா? ஸ்தோத்திரம். ஐயா ஐயா, எத்தனை மிஷனரிகளுடைய சாட்சிகளை நாங்கள் கேட்கிறோம். கடல் கடந்து வந்து என் தேசத்தின் மேல் அன்பு வைத்து அவர்கள் மூலமாய் வெளிப்பட்ட காரியங்கள் எத்தனை எத்தனை. ஆனால் நாங்களோ இதே தேசத்தில் பிறந்து, இதே தேசத்திலே நாங்கள் உருவாகி, இதே தேசத்திலே ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகளை ஆணியோ கர்த்தருடைய திட்டங்கள் எங்களை குறித்ததான தேவனுடைய தீர்மானத்தின்படி எங்கள் வாழ்க்கை இல்லை ஐயா. எத்தனை விதமான முறைகேடுகள் ஆண்டவரே ஐயா, எங்கள் வாழ்க்கையை குறித்து நாங்கள் குற்றப்படுத்தி எங்களை நாங்களே நொந்து கொண்டது போதும், அநேகரை குற்றப்படுத்தி நாங்கள் புறம் பேசினது போதும். இன்று முதல் நாங்கள் செயல்படணும் ஆண்டவரே, இன்று முதல் நாங்கள் செயல்படணும். ஒரு முதல் கூட்டம் வந்தது, அது ஆராதனையோடு கூட முடித்து கொண்டு போனது. இரண்டாம் கூட்டம் வந்தது, ஐயோ வாதிப்போடு இருதயம் வாதிக்கப்பட்டு குத்தப்பட்டவர்களா தங்கள் இருதயத்தில் திரும்பி அவர்கள் தங்கள் இல்லங்களுக்கு திரும்பினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். செயல்பட வேண்டிய கூட்டமோ அமைதலாய் நின்று பார்த்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தோமே. இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை செயல்பட வையும், எங்களை செயல்பட வையும், எங்களை செயல்பட வையும், எங்களை செயல்பட வையும் ஐயா ஐயா. ஆண்டவரே, அலங்கத்தை கட்டும் போது, நெகேமியாவின் நாட்களிலே அலங்கத்தை கட்டும் போது அவர்கள் பலத்துக்கு தகுந்ததாக அவர்கள் வீட்டெதிரே, அவர்கள் வீட்டு அருகாமையிலே, அவர்களுடைய வீட்டு பக்கத்திலே அவர்கள் கட்டினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோமே. இன்றைக்கு நாங்கள் வாழக்கூடிய எங்க பகுதியில் நாங்கள் ஒரு மாற்றத்தை காண எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கு ஐயா, அந்த மெய்யான ரட்சிப்பு, அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் ஆண்டவரே, அந்த மெய்யான விடுதலை மாத்திரம் அல்ல ஐயா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், மெய்யான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு எங்களையும் எங்கள் சந்ததியை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை குறித்ததான தேவ திட்டங்கள் நிறைவேறுவதாக, என் சந்ததியை குறித்ததான தேவ திட்டம் நிறைவேறுவதாக. உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளை ஆசீர்வதியோட ஜெபம் பண்ணாதீங்க. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு கிருபைகளை தாங்க ஐயா. உமக்காக அதிகமாய் ஓடின பவுலுக்கு ஆண்டவரே நீர் கிருபை செய்தது போல, நான் அல்ல, எனக்குள்ளே இருந்த அந்த தேவ கிருபையே இவை எல்லாவற்றையும் செய்தது என்று சொன்ன பவுலை போல திரளான கிருபைகளை எனக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள தாங்க, என் பிள்ளைகளுக்குள்ள தாங்க. அந்த ஆத்தும பாரம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, நாங்கள் ஊழியம் செய்யட்டும் ஐயா. ராக்லண்டை போல நாங்கள் எழும்பட்டோம். நம்மளை போல தாங்க ராக்லண்ட் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் காணிக்க போறதுக்காக நிற்கிறாரு. காணிக்க போறதுக்காக நின்ன ராக்லண்டை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு. காணிக்க பெட்டிக்கு முன்பதாக நிற்கின்ற ராக்லண்ட், உன் காணிக்க எனக்கு வேண்டாம், நீதான் எனக்கு வேணும்னு சொன்னாரு. அன்றைக்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா. கடல் கடந்து வந்து பல காரியங்களை கர்த்தருக்காக செய்து இன்றைக்கு கோதுமை மணியாய் நம்முடைய தேசத்தின் ரட்சிப்பு
ரட்சிப்புக்காக விதைக்கப்பட்ட ராகல அவரை குறித்து இன்றைக்கு நம்ம பார்த்தோம். இன்றைக்கு ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என் பிள்ளை கூட ராகலண்ட போல எழுமணும் ஐயா. ஐயா, என் பிள்ளை ஒரு டாக்டரா எழுமணும், ஒரு மருத்துவர் ஆகணும், ஒரு சயின்டிஸ்டா உயரணும், ஒரு பொறியாளராய் மாறணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி நான் ஜெபித்த நாட்கள் போதும் ஐயா. அன்னாளை போல தேசத்தின் ரட்சிப்புக்காக ஒரு சாமுவேலை நான் கொடுக்க என் பிள்ளைகளில் ஒருவனை கர்த்தர் நீர் தெரிந்து கொள்ள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி ஆஹா ஹல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கிறார். பாரப்படுத்துகிற ஆவியானவர், நம்மை கொண்டு செயல்படுத்துகிற ஆவியானவர். ஒப்பு கொடுக்கலாமா? ஐயா ஐயா, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம். வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, இறுதி வாரத்திலே சுவாமி எங்களோடு தம்முடைய தாசனை கொண்டு வந்து நீர் நடப்பித்த கிரியைகளுக்காய் நன்றி. ஒரு ராகுலண்ட் ஐயரை போல தன் சுய தேசத்திற்கு திரும்பி செல்லாமல் அந்த தேசத்திலேயே தன் மரணத்தை சந்தித்த அந்த மாபெரும் மனிதனை போல நாங்களும் எங்களுடைய மாமிசத்தை வெறுத்து எங்களுடைய உயிரை மதிக்காமல் தேவனுக்கென்று உழைக்க புழைக்க நீர் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். யோசேப்பை போல துணிந்து நிற்கிறவனாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்ற வாக்குத்தத்தத்தின்படியாக பயத்தின் ஆவிகளுடன் அழிக்கப்பட்டு பலத்தின் ஆவி அந்த இடத்தில் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தரபலமா துக்கத்தை வெறுத்து முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்து செயல்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிற கர்த்தாவே, அனுப்பும் என்பதில் சொல்வதை காட்டிலும் அனுப்பப்பட்டவர்களாய் புறப்பட்டு செல்ல கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பணியிடங்களிலே, தெருக்களிலே, இருக்கிற இடத்திலே, வீட்டிலே, சபையிலே ஊழியத்தை ஆரம்பிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உந்த தள்ளினபடியாக நமக்கு ஸ்தோத்திரம். இதற்கு மேலும் நாங்கள் அசதியாய் இருந்து விடாதபடி கர்த்தர் எங்களை காத்துக்கொள்ளும் ஐயா. வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உடைய வசனத்தை சுமந்து வந்த தம்முடைய தாசனை இந்த நாளில் எங்கள் மத்தியிலே பயன்படுத்தினீர். காணிக்கை தேவையில்லை ஆண்டவரே, நாங்கள் எங்களையே காணிக்கையாக இந்த வேளையில ஒப்பு கொடுக்கிறோங்க தாவே. ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோங்க தாவே. சத்தரபலமா காரணம் பாவியான எங்களை உடைய பிள்ளையாக, பரிசுத்தமான பிள்ளையாக மாற்றின உடைய விந்தை
கிருபைக்காக நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, என்னை விசுவாசிக்கிறோம், என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொன்னது போல பெரிய காரியங்களை செய்கிறவர்களாய் நாங்கள் புறப்பட்டு செல்ல கிருபைத்தார். இந்த ஜெபமே செய்ய ஊழியத்தை ஆசீர்வதியும். வந்த ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே தொட்டீர் என்று விசுவாசிக்கிறோம். மகிமையானவர்களை தொடர்ந்து எங்கள் மத்தியிலே செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே.